அப்பாடா! எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன வாங்கி, உடன வாங்கி வெளிநாட்டுக்கு காசு கட்டி வந்தாச்சுப்பா. இனிமேலுக்கு நம்ம வந்து லைஃப் செட்டில் ஆகுற வரைக்கும் வேலை பார்க்கலாம். அப்படின்னு நெனச்சுட்டு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விசா வேலிடிட்டி வந்து 2 வருஷமோ இல்ல 1 வருஷமோ குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த விசா முடியும்போது உங்களுக்கு வந்து ரினிவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரினிவல் பண்ணும்போது, நீங்க என்னதான் நல்லா பெர்ஃபெக்ட்டா வேலை பார்த்தாலும், இந்த ரினிவல் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கட்டமா வந்து ரினிவல் உங்களுக்கு கிடைக்கிறது கம்பெனியில் வந்து கோட்டா ஒன்று இருக்கும். அந்த பாருங்கள் இப்படி தான் வெளிநாடுகள் வந்து சாப்பாடுலாம் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இப்படி தான் வேலை செய்கிற யூனிஃபார்ம்லாம் இருக்கும். நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு வேலை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம லேபர். அந்த கம்பெனியில் வந்து கோட்டா இருக்கணும். கோட்டா இருந்துச்சுன்னா உங்கள் மெடிக்கல் ஃபிட்டாக இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்டாக இருந்தால் அப்போ சரி இது 2 தான் சரியாக ரினிவல் கிடைக்குமா பார்த்தா இல்லை நீங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி சம்படி வந்து உங்களுக்கு ரினிவல் கிடைக்காத பண்ணுவாங்க. அதனால் வந்து கவனமாக வேலை பாருங்கள், ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க.